வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இந்த தொகுப்பில் குரு பெயர்ச்சி பற்றி பார்த்துட்டு வரோம். ஏன்னா நல்லா லேட்டாக போகிறோம் நினைக்கக்கூடாது. நம்ம லேட்டாக போட்டாலும் நல்லா அனுபவப்பட்டு நல்ல ஒரு இந்த குரு பெயர்ச்சி ஆராய்ச்சி தான் சொல்ல போகிறோம். இப்போ இந்த தொகுப்பில் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ண போகிறாரு, எப்படி இருக்க போகிறாங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த குருப்பெயர்ச்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி மாலை 3:57 அளவில் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசியாக இருக்கக்கூடிய 2ஆம் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பிரவேசமாகிறார். அப்படி ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமாக கடகராசிக்கு வர்றார். எப்படின்னா லாபஸ்தானத்துக்கு வர்றார். இந்த அட்டமச்சனில் உங்களை பாடாத பட்டு கொடுத்த கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஒத்தனம் கொடுத்த மாதிரி போட்டு பின்னி எடுத்துட்டானையா குரு. நம்ம சனி பகவான் எல்லாம் போட்டு செலவு, பல பிரச்சனைகள், பல சந்திப்புகள், நல்ல பழகினவுடன் எதுவும் வெறுத்திருப்பாங்க, நீங்கள் வெறுத்திருப்பீங்க. பல பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனைவி, மகன், மகள், உடன்பிறந்த எல்லாத்தையும் நீங்கள் சலிச்சு எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. நூறுக்கு தள்ளிட்டு நான் வச்சுக்கோங்க சனி பகவான். ஏண்டா நம்ம பிறந்தோம் இருந்தோங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த 2023 நீங்கள் ரொம்ப கடுமையாக போராடி இருந்திருப்பீங்க. இருப்போமா வேணாமா ஐயானாலும் போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட மன உளைச்சல், மன சஞ்சலம், மனசு பார்க்கறது நைட்டு படுக்கும்போது நம்ம அழுதுகிட்டே படுத்தவங்க நிறையா பேர் கடகாசி இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, குருபான் உங்களுக்கு இரியா நான் வேறையா அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து கைகால் அமுக்கி விட்டு உங்களுக்கு ஒரு ஆளு சொன்ன எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட குருபான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. யார் உங்களுக்கு வெறுத்தாங்களோ, யாரும் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களோட உதவியையும் உங்களுடைய அன்பையும் இருக்கும்போது யாருக்குமே அந்த அருமை தெரியாதுங்க. இல்லாத போது தான் தெரியும். கடகராசிக்காரங்க இருக்கும் போது தெரியாது, நீ இல்லாமல் தான் அவங்களுடைய பெருமையாக பேசுவேன். அவருங்க அவன் கரெக்டாக இருந்தாரியா, அவரை வெறுத்த எல்லாம் தப்பாக போச்சே அப்படின்னு உணர்ந்து வருவாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க என்னென்னா எல்லாருமே அன்பு ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. கடைசியில் ஏமாத்தணும் வெறுத்துருவாங்க. வெட்டின மாதிரி வெட்டினதாயா அப்படின்னு வெட்டுன்னு தோணு பேசிடுவீங்க. இருந்தாலும் அன்பு கட்டுப்பட்டவங்க நீங்கள். சரி விடு, ஏன்னா சந்திரன் இடமா அது, சந்திரன் ஆட்சி பெறுறார், குரு உச்சம் பெறுறார் இந்த ராசியில். அதனால் ஒரு இறக்க குணம் உங்களுக்கு இருக்கும். தான தர்ம சிந்தனைகள் அது பிறவிலே உண்டு. போகிறாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு சைத்தனம் உண்டு. ஏன்னா தாய் ஸ்தானம் இல்லை. என்ன தான் தாய் பிள்ளையை வச்சாலும் கடைசியில் சரி என்ன செய்ய நம்ம தானே பேர்த்தோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். போகும் என்னத்தை கொண்டு போக போகிறோம், வெந்ததை சாப்பிட்டு விதியும் சாக அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வரும். அப்படி ஒரு சைத்தனம் உள்ளவங்க தான் யார், கடகராசிக்காரங்க. இந்த ராசியில் பொதுவாக குரு உச்சமாகிறாரு. அதே போல் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானம் வர குருவும் சந்திரன் சேர்ந்தாலே குருச்சந்திர யோகம். ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், அவர் உட்கார்ந்த இடம். அவர் 11ஆம் முறை பார்க்கும்போது இங்கே குரு உச்சம். எப்படி இருக்கும், அழகான செல்வம், நல்ல மன மகிழ்ச்சி, சேர்த்த சொத்தை அணுகக்கூடிய காலங்கள், திருமணம் பந்தம் உண்டாகிறது, குழந்தை தம்பதி உண்டாகிறது, பேரம்பேத்தி எடுக்கிறது, அதேமாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சொந்த வீடு வாகனம் வாங்கிறது, புதிய மனிதர்கள் பழகிறது, அதனால் லாபங்கத்தை அடைகிறது, உங்களால் அவங்களுக்கு முன்னேற்றம், அவங்களால் உங்களுக்கு முன்னேற்றம், பல உறவுகள் வந்து உங்களை வந்து இணைகிறது. அப்படி மிக மிக சிறப்பான சந்திப்புகளும் சிறப்பான தன வரவுகளும் நல்ல கௌரவமான பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது. எப்போ இருந்து அப்படின்னா மே 1ஆம் தேதியில் உழைப்பார் தினத்தை உழைச்சதுக்கு ஒரு மரியாதைங்க. எப்பயுமே உழைப்புக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால் இந்த வட்டம் கரெக்டாக மே 1ஆம் தேதி இந்த உழைப்பார் தினத்தன்றைக்கு குரு பேச்சு ஆகிறார், சித்திரை 18ஆம். அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை அள்ளி வழங்குறார். இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி பொற்காலமாக இருக்குது. ஒரு வருஷம் வந்தாலும் போதுமையா,
ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான தானத்தை கூப்பிட்டு போயிட்டாரியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு அள்ளி 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 வழங்க வர்றார். இதை சரியான பயன்படுத்திக்கணும். நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது, நல்லா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சனியோட வேகத்தில் குறைஞ்சு இந்த குருவோட வரல் கிடைக்க போகுது. ஏன்னா குருபவன் எப்பயுமே குருவருளும் திருவருளும் சொல்லுவாங்க. குருவருள் தான் திருவருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட குருபவன் வலிமையாக வர்றார். கடகராசிக்காரர்களுக்கு நல்லா ஒரு பிடிச்ச வீடு, அதுவும் இல்லாமல் நண்பர் வீடு இல்லைங்க, இப்போ சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறவங்க பிடிச்ச சொந்தக்காரன் எப்படி இருப்போம், உரிமையாக இருப்போம், உரிமையாக அங்கே போய் வேலை வைப்போம். அந்த மாதிரி குருபவனே உங்களுக்கு முன்னால் இருந்து உங்களுக்கு நான் வாரையா ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், கவலை போகிறீங்க, நீங்கள் நான் ஒரு ஆள் போதும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்பு வட்டாரங்களில் ஒரு மேலிடத்துலேருந்து குழந்தைகளிருந்து மனைவியிலிருந்து எல்லாருமே உங்களை நாடி வருவார்கள். அப்படிப்பட்ட பொற்காலமான ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். அற்புதமான ஆண்டு. ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வாருங்கள், குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக ஒரு நாள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க, அருமையாக இருக்கும். வருஷத்துக்கு ஒன்று கண்டிப்பாக வந்து கடலுக்கு, அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடலில் வந்து வருஷத்துக்கு ஒன்று காலை வைக்கணுங்க. ஏன், அது நீர். அப்போ நீர் உள்ள பகுதியில் நீங்கள் போயிட்டு வந்தால் தோஷங்கள்லாம் விலகி மிக செல்வ செழிப்பாக இருப்பீங்க. கடலுக்கு மட்டும் போயிட்டு எந்த கடலாம் போங்க, திருச்செந்தூர் சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், உங்களுக்கு எங்கெங்கே கடற்தலம் இருக்குதோ அழகாக போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு நாள் தங்கி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருச்செந்தூர் ரொம்ப சிறப்பு. ஏன்னா பூலோக கைலாயம், அது வந்து கைலாயத்தை பார்த்ததில்லை, இதுதான் கைலாயம். கைலாயத்தில் எல்லாமே அங்கே என்ன அங்கே திருச்சி என்ன இல்லை, சுவாமி இருக்கார், அம்பாள் இருக்காங்க, நாராயணன் இருக்கார், கடல் இருக்குது, ஜீவசமாதிகள் இருக்குது, தனி சன்னதி சிவன் இருக்குது, தனி சன்னதி பெருமாள் இருக்குது, தனி சன்னதி விநாயகர் இருக்குது, முருகப்பெருமாள் இருபக்கமும் சண்முகராக இருக்கார். குருவருளும் திருவருளும் சேர்ந்து நமக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறாங்க. நம்ம போய் வாங்க மாட்டேங்கிறோம். அருளை அள்ளி அள்ளி பருகலாம். அங்கே பொருளையும் பருகலாம், அருளையும் பருகலாம். அப்படிப்பட்ட ஊர் தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் குருவருளும் திருவருளும் கொண்ட ஊர். அதனால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த இடத்த குருஸ்தலம் வச்சாங்க. எத்தனையோ ஸ்தலங்களில் குருஸ்தலம் எது, திருச்செந்தூர். நல்ல மஞ்சள் வஸ்திரங்களை அடிக்கடி அனுபவிச்சுக்குங்க. வாசனை பொருட்கள் அடிக்கடி சேர்த்துக்குங்க. வாசமுள்ள இடத்துல மகாலட்சுமி தங்கியிருப்பா. இந்த வருஷம் பூரா மகாலட்சுமி கூடயே இருக்காங்க. எது கொலை போட போகிறீங்க, நல்ல தானம் பண்ணலாம். நீங்கள் எடுக்க அதை சொல்லுவாங்க தெரியல, இறக்கிறே ஊருமையா, அப்போ நீங்கள் எவ்வளோ செலவாச்சும் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்படி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, செல்வ செழிப்பாக இருக்க போகிறீங்க. நல்லா சிந்தனையோடு இருங்க. குருவருளும் திருவருளும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வான்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.